பக்தர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்போ எந்த வீடியோ பதிவு பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தொடர்பு கொண்டு அருள்வாக்கு என்னைக்கு நடைபெறுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஆலயத்தில். அருள்வாக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வருகின்ற 4/8/2024 அமாவாசை அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அந்த இடத்துல அருள்வாக்குன்றது நடைபெறும். இந்த அருள்வாக்கில் கலந்துக்கிறது மூலிமா என்ன உங்களுக்கு பெனிஃபிட், என்ன பலன்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம், காத்து கருப்பு, பிஸ்னஸில் இருக்கிற தடை, உடல் சம்மந்தப்பட்ட பிணைகள், உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லா சந்தேகங்களுக்கும் முக்காலம்ன்றது இந்த இடத்துல குறி சொல்கிறது. அம்பாள் மருளாடி அந்த அமாவாசையில் மட்டும்தான் குறி சொல்கிறது. மீதி நாட்களில் பார்த்தோன்னா பிரசனம், அம்பாள் வரமாட்டா, தானே என்ன எதுவும் பிரச்சனைகள் சோழி போட்டு பிரச்சனை பார்க்குறது, விளக்கு வச்சு பார்க்குறது, மாந்திரிக மூலியமாக பார்த்து சொல்கிறது. அந்த அமாவாசை இன்னைக்கு மட்டும் அம்பாள் வந்து மருளாடிக்கிட்டு அந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன தீர்வு, உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே தெளிவாக சொல்கிறது. எல்லா ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன விளக்கம், என்ன பரிகாரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆலயத்தில் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து பேர் மட்டும் சொன்னீங்கனாலே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, எதற்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு நீங்கள் கண்டிப்பாக கிடச்சிரும். செய்வன, பில்லி, சூனியம், காத்துக்கருப்பு இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்க வந்து அருள்வாக்குக்கு அமாவாசை அன்னைக்கு கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அருள்வாக்குக்கு என்ன காணிக்கைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 201 ரூபாங்க. 201 ரூபா காணிக்கை. அப்புறம் அந்த அருள்வாக்குக்கான பூஜை பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் யார் நீங்கள் அருள்வாக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ முன்பதிவுன்றது கண்டிப்பாக அவசியம். ஒரு நாள் முன்னே 2 நாள் முன்னே நீங்கள் முன்பதிவு கொடுத்து நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் முன்பதிவு பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் நீங்கள் கோவிலாண்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அருள்வாக்கு கேட்க விருப்பப்படுறவங்க முன்பதிவு செய்துக்குங்க. நன்றி, வணக்கம்.